நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இடம் ரொம்ப அழகா இருக்கே. கொடைக்கானல் என்ன மோசமான இடமா என்ன? இறங்குங்க. ரொம்ப குளிருது. குளிருன்றதுனால தானே எல்லாரும் இங்க டூருக்கு வர்றாங்க. அதுவும் இல்லைன்னா கொடைக்கானல் நல்லாவே இருக்காதுமா. வா, இதுதான் நம்மளுடைய காட்டேஜ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ப்ரொடியூசர் சார் வந்துட்டாரா? அவர் மதியமே வந்துட்டார் சார். ரூம்ல இருக்காரு. ஓ, தூங்குறாருன்னு நினைக்கிறேன். இதோட சாவி எங்க? என்கிட்ட தான் சார் இருக்கு. லக்கேஜ்லாம் எங்க? டிக்கில இருக்குப்பா. ப்ரொடியூசர் சாரோட காட்டேஜ் அதோ அங்க. வாங்க சார். வாமா. உள்ள வாங்க வாங்க. சார், சாப்பாடெல்லாம் நீங்க தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரிப்பா. இதுதான் உங்களுடைய காட்டேஜ். இங்க எல்லா வசதிகளும் இருக்கு. பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு ஹீட்டர் வசதிலாம் இருக்கு. என்ன எப்படி? நல்லா இருக்கு. சார், இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? நான் எப்பயாவது இங்க வருவேன். என்னுடைய ஃப்ரெண்டோடது தான் இந்த ரிசார்ட். அவருக்கு இது மட்டும் இல்ல, பக்கத்துல டீ எஸ்டேட் கூட இருக்கு. இங்க யாருமே தங்கியிருக்க மாதிரியே தோணலையே சார். ஒரே சைலண்டா இருக்கு. இங்க சீசன்ல தான் பிஸியா இருக்கும். இப்போ ஆஃப் சீசனு. அடுத்த மாசம் ஆரம்பிச்சோன்னு ரொம்ப பிஸி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு ரூம் கூட ஃப்ரீயா இருக்கவே இருக்காது. நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கல்ல, உங்க பொண்ணுகிட்ட சொல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசரை பார்க்க போவோம். ப்ரொடியூசரை பார்க்கும்போது நல்ல அழகா இருக்கணும், சரிங்களா? இன்னைக்கு அவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடணும். இன்னைக்கு உங்க பொண்ணோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஹீரோயின் வேஷம் கிடைக்கும், மறந்துடாதீங்க. பாப்பா, நீ உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோ, தலைக்கு வேண்டாம். ரொம்ப குளிரா இருக்கு. தண்ணி மாத்தி குளிச்சா ஜலதோஷம் பிடிச்சுக்கோ. போ. அட போமா, சீக்கிரமா போயிட்டு வா. உங்களை ரொம்ப நம்பிதான் அவளை இங்க நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதான் ஒன்னும் ஆகலையேம்மா. சாந்தம்மா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, பணத்தை செலவு பண்ணி படம் எடுக்கிறது யாரு? ப்ரொடியூசருங்க தான். தான் படத்துல யாரு ஹீரோயினா நடிக்கணும்னு
அவங்க தானே முடிவெடுக்கணும் சொல்லுங்க. ஹீரோயினை பத்தி அவங்க மனசுலயும் சில எண்ணங்கள் இருக்க தானே செய்யும். நல்லா அழகா இருக்கணும், நல்லா நடிக்க தெரிஞ்சிருக்கணும், டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், கூச்சப்படாம இருக்கணும்னு இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க நேரடியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சினிமா ஆரம்பிச்சு பாதி படம் முடிஞ்ச பிறகு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீரோயினை மாற்ற முடியுமா என்ன? இதுக்கப்புறம் உங்க மகளோட புத்திசாலித்தனத்தால தான் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி கூட்டு போய் நிறைய பேரு ஏமாத்திருக்காங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் சரிதான், பல பேரு இந்த மாதிரி கூட்டிட்டு போய் ஏமாத்திருக்காங்க. இந்த உலகத்துல ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒத்துக்கிறேன். 10 பொண்ணுங்க வரும்போது தான் சில சமயம் ஒரு பொண்ணாவது தப்பிக்கும். எந்த ப்ரொடியூசரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏமாத்துக்காரனுங்க வலையில போய் விழல அப்படிங்கிறது தான் உங்களுக்கும் பொண்ணுக்கும் கிடைச்சிருக்க பாக்கியம். ப்ரொடியூசர் மட்டும்தான் ரூம்ல இருக்காரா இல்ல கூட யாராவது இருக்காங்களா? இப்போ ப்ரொடியூசர் மட்டும்தான் ரூம்ல இருக்காரு. சினிமாவோட லொகேஷன் எல்லாம் இந்த ஊர் தானே, அதனால தான் அவர் இந்த ஊருக்கு வந்து தங்கியிருக்காரு. ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லும்போது அவர் எந்தெந்த வேலைகளை கவனிக்கணும் தெரியுமா? ஹீரோயினை முடிவு செய்யறதுன்றது அதுல இருக்க ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் சார் தயாரிச்சிருக்காரு? அவரு இப்போதான் முதல்ல படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. அப்புறம் நிறைய படங்களுக்கு அவரு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபினான்சியர்னு அப்படின்னு சொல்றது யார? ப்ரொடியூசரை தானே. ஆனா அவர் பேரை வெளியில சொல்ல மாட்டாரு. அதனால தான் அவரை யாருக்கும் வெளியில தெரியவே தெரியாது. ஆனா சினிமா ப்ரொடியூசர் கவுன்சில் யூனியன்ல யாரை கேட்டாலும் அவரை பத்தி சொல்லுவாங்க. கோபி கிருஷ்ணன் சார் யாருன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சினிமால கொடி கட்டி பறக்கிற சூப்பர் ஸ்டார் கூட கோபி கிருஷ்ணன் சார் முன்னாடி உட்கார மாட்டாங்க. அதுக்கான மரியாதையெல்லாம் அவங்க கண்டிப்பா காட்டுவாங்க. ஏன், நாளைக்கான நடிப்பு இளவரசி தான் இப்போ உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. சாரை கோவப்படுத்திடாதீங்க. அப்புறம் சினிமா துறையில ஒரு துணை நடிகைய கூட உங்க பொண்ணால ஆக முடியாது. அதனால சார் என்ன சொல்றாரோ அதை செஞ்சாலே போதும். நடிச்சு காட்ட சொன்னா உங்க பொண்ணு நடிச்சு காட்டணும். டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆடணும். அதெல்லாம் என் பொண்ணு பாத்துக்குவா சார். வேற என்ன பிரச்சனை? அதை செஞ்சா மட்டும் போதுமா? உங்க பொண்ணு ஹீரோயின் தான், அதை நான் உறுதியா சொல்லுவேன். இந்த பாருங்கம்மா, என்னோட காட்டேஜ் பக்கத்துல இருக்கு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன். சாரை பார்க்க நாம போகணும். வேணும்னா நீங்களும் குளிச்சுட்டு வாங்க. டயர்டெல்லாம் அப்படியே போகட்டும். உங்களுக்கும் ஒரு வேஷம் தரணும்னு சாரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கு. என்கிட்ட ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. நிஜமாவா? கடவுளே, ஒரு படத்துலயாச்சும் நடிச்சிட்டு தான் சாகணும்னு எனக்கு தோணுது. உன்னோட ஆசை கண்டிப்பா நடக்கும் சாத்தாமா, நீ தைரியமா இரு. அப்புறம் சாரை பார்க்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ உன் பொண்ணுக்கு கொஞ்சம் நல்லபடியா அட்வைஸ் பண்ணணும். நடிக்கும்போது ஏதாவது தப்பு கிப்பு நடந்துச்சுன்னா அதை திருத்துறதுக்காக அவரு அவளை தொட்டு பிடிச்சி ஏதாவது சொல்லி கொடுத்தாருன்னா கண்டும் காணாம இருந்துக்கணும். இப்படியெல்லாம் கத்துக்கிட்டு தான் எல்லாரும் பெரிய நடிகையா மாறுறாங்க. நீங்க நல்லபடியா அவளை மேக்கப் பண்ணி அனுப்புங்க. ஒரே பார்வையில சார் அப்படியே விழுந்துடணும். சரி, நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு வர்றேன். நான் கூப்பிடாம கதவை திறந்துடாதீங்க. சரிங்க சார்.
நீங்கள் வந்துட்டீங்களா? ஆ என்னடா சாயங்காலம் ஆக போகுது, இன்னும் உங்களை பார்க்க முடியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு சார். ஓ, சார் இங்கே இருக்க சர்வீஸ் பாய் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கதா சொன்னான். அதனால சாரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி அவங்கள பக்கத்து காட்டேஜில் தங்க வச்சிருக்கேன். நீங்கள் மதியானமே வந்துட்டதா கேள்விப்பட்டேன். ஆ நான் சீக்கிரம் இங்கே வந்துட்டேன். டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. மதியம் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அவங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரல? எந்த சந்தேகமும் வரல. இதுக்கப்புறமா சார் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் எல்லாமே நடக்கும். என் பர்ஃபார்மன்ஸில் எந்த சந்தேகமும் வராதியா? இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே. இங்கே பாருங்க சார், நீங்கள் அவங்கள ஏமாத்திராதீங்க. ஏதாவது ஒரு படத்துலையாவது ஒரு சின்ன வேஷமாவது நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும். அதான் சார். முதல்ல அவளோட நடிப்பு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் அவளை சினிமாவில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓ, அந்த அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க சார். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சாது. சாதுவா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல டேலண்டா இருப்பாங்கயா. இங்க பாருங்க, நீங்க நிஜமாவே ஒரு சினிமா ப்ரொடியூசர் மாதிரி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அப்பதான் அந்த பொண்ணு விழும். இந்தா எங்க பாத்தியா ஸ்கிரிப்ட். நான் சினிமா ப்ரொடியூசர்னு அவங்க கிட்ட காட்டுறதுக்கு. இதை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என் ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தரோட தம்பி ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த சீரியல்ல. அந்த ஆள் மூலமா நான் வாங்கிட்டு வந்தேன். எந்த பிரச்சனையும் வராது. இதே டெலிகாஸ்ட் ஆன ஸ்கிரிப்ட் தான். அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு இதுதான் சரியா இருக்கும். நீங்க ஒரு மிகச்சிறந்த அறிவாளி சார். அது இல்லையா, அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிடுவாளான்னு தான் பயமா இருக்கு. சிலரை மயக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அப்படி ஏதாவது அறிகுறி தெரிஞ்சதுன்னா நான் கொடுத்த மாத்திரைய ஜூஸ்ல கலந்து உடனே கொண்டு வந்து கொடுக்கணும். அதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். சண்டையும் சச்சரவும் இல்லாம வேலை முடிஞ்சு நீங்க இங்கிருந்து போனாவே போதும். சார், ஊருக்கு போனோன்னே என் இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் நீங்க சரி பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? ஓ, இத பாரு, முதல்ல இங்க நின்னு பேசிட்டு இருக்காம அவங்கள போய் கூட்டிட்டு வர வேலையை பாரியா. சரி சார், சரி சார். மத்தியானத்துல இருந்து இதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். போயிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன் சார். ஒரு ரவுண்டு முதல்ல போட்டுற வேண்டியதா. தண்ணி வேண்டாம். கொஞ்சம் போட்டுப்போம். Yes, come in. சார், அந்த பொண்ணு அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்கள இன்னைக்கு தான் நான் வர சொல்லியிருந்தேனா? ஆமா சார், அதனால தானே நானே அவங்கள கூட்டு வந்திருக்கேன். ஓ, நான் அதை மறந்துட்டேன். நான் நாளைக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, வந்துட்டாங்களே, உள்ள வர சொல்லு. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் ஆயிருக்கும் சார். டிராவல்லாம் நல்லா இருந்ததா? இங்க குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். ராத்திரி இன்னும் அதிகமாயிடும்.
உங்க 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல சார். என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் நான் எங்க ஷூட் பண்றேன்னா இந்த ஏரியாக்குள்ள தான். அப்புறம் ஒரு ஷெட்யூல் சென்னையில். இதுல 3 பாட்டு இருக்கு. 2 பாட்டுகளை ஃபாரின்ல எடுக்க போறேன். ஒரு பாட்டு பேங்காக்ல, இன்னொன்னு சுவிட்சர்லாந்துல எடுக்கணுமா இல்ல இட்டாலியில எடுக்கணுமான்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆமா, பிந்துவுக்கு பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல சார். அப்படின்னா நீ உடனே அதை எடுக்கணுமா? ஏன்னா ஃபாரினுக்கு போகணும் இல்லையா? பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போறது? இது நம்ம படத்தோட ஸ்கிரிப்ட். நான் இதை தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல நம்ம ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு முழுசா புரிஞ்சுது. இந்த கேரக்டருக்கு அடுத்த வருஷம் நேஷனல் அவார்டு கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர். அன்னைக்கு நீ 1-2 டேலண்ட்டை காட்டணும்லம்மா. ஐ மீன் மிமிக்ரி. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா சினிமாவுக்கு அதெல்லாம் தேவைப்படாதேம்மா. நல்ல யதார்த்தமான நடிப்பு தான் தேவை. இதுக்குள்ள இருக்கிற ஒரு சீனை எனக்கு இங்க நடிச்சு காட்டுறியாமா? இவன் நல்லா பண்ணுவ சார். இப்பவே நடிக்கணுமா? ஆமா, இப்பதான். நீ தைரியமா பண்ணுமா. ரொம்ப லைட்டா இருக்கிற சீனை நடிச்சு காட்டினா போதும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல நீ. சரியா? பெட்ல கவுந்து படுத்துக்கிட்டு போனை பேசிட்டு இருக்கிற சூர்யா, ஐ மீன் ஹீரோயின். SMS கிடைச்சது. வாட்ஸ்அப்ல அனுப்புறதா சொன்ன வீடியோ எங்க? அப்ப அங்க இருந்து ஹீரோ கேக்குறாரு, உங்ககிட்ட நெட் இருக்கான்னு. அதுக்கு மறுபடியும் சூர்யா, இங்க கொசுவை பிடிக்கிறதுக்கான நெட் இருக்கு, அது போதுமான்னு கேட்டா. ஓகே, புரிஞ்சதுல? அப்புறம் புரிஞ்சதுல? இப்போ ஹீரோயின் சூர்யா கட்டில்ல படுக்கணும், கையில போன் இருக்கணும். போன்ல லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீனு தான் இது. அந்த அழகான பாவனை உன் முகத்துல தெரியணும். ஓகே, போய் அதே மாதிரி படுத்து காட்டு. போ. Come on. பரவாயில்ல பரவாயில்ல. இத பாருமா, இந்த கட்டில்ல போய் படுமா. அப்படியே சாஞ்சு ஒரு பக்கமா, கையில போன் இருக்கு. ஓகே, கேட்டுக்கோ. டைலாக் சொல்லி கொடுக்கற சொல்லணும். இப்போ லவ்வர் கிட்ட நீ பேசிட்டு இருக்க. SMS கிடைச்சிருச்சு. SMS கிடைச்சிருச்சு. வாட்ஸ்அப்ல அனுப்புறதா சொன்ன வீடியோ என்ன பண்றது? வாட்ஸ்அப்ல அனுப்புறதா சொன்ன வீடியோ என்ன பண்றது? அடுத்த டைலாக், இங்க கொசுவை பிடிக்கிறதுக்கான நெட் இருக்கு, அது போதுமா? இங்க கொசுவை பிடிக்கிறதுக்கான நெட் இருக்கு, அது போதுமா? காட் 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 காட். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி குட், வெரி குட். ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆயிக்கோ. உங்க பொண்ணு அற்புதமா நடிக்கிறா. சினிமால நடிக்க இந்த நடிப்பு போதும். உங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலிதான். உன் கணிப்பு மோசம் போகலையா? ஆமா, நீ ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கல? ஜூஸ் இவங்க காட்டேஜில் இருக்கு சார். நான் போய் எடுத்துட்டு வரேன். சாப்பாடு ஏதாவது லைட்டா ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா போதும். அதாவது ஆம்லைட்டு இந்த மாதிரி இருந்தா போதும். ஜூஸை முதல்ல கொடுக்கணும். எங்க 2 பேருக்கும். ஓகே சாந்தாமா, வா, நாம போய் ஏதாவது சமைக்கலாம். சாருக்கு பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு பசி எடுத்தா கோவப்படுவாரு. சீக்கிரமா வா. அட வாமா. அது என் பொண்ணு இங்க தனியா எங்க இருக்கா? கூட தான் சார் இருக்கார்ல. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்லேட் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை எடுத்துட்டு நம்ம இங்கே தானே வர போறோம். வா சாந்தாமா, உன் பொண்ணு நடிப்பு கத்துக்கட்டுமா. நீ வா. அட வாமா. பிந்து,
அடுத்த சீனை கொஞ்சம் படிச்சுக்கோ. படிக்கும்போதே அதுக்கான மூடு உனக்கு வரணும். அப்பதான் நடிக்கும்போது அது உன் முகத்துல தெரியும். ம்? அட உக்காந்து படிமா. வாமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.